சுவாமிகிட்ட வேண்டும் போது என்ன சொல்கிறான்? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம். வள்ளலாறு நினைக்கின்ற போது ஒருமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அப்போ இந்த உள்ளம் சரியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறோம். எல்லாம் அவன் செயல். இந்த மனிதன் மனத்தை தூய்மையாக வச்சுக்கிறோமா? எவ்வளவு கோபம் வருது. நம்ம குணம் மாறினால்தான் எண்ணம் மாறும், எண்ணம் மாறினால்தான் கோபம் குறையும். இவை எல்லாம் சரியாக இருந்தால் அவன் செயலை நாம் அடையலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு காடு, அந்த காட்டிலே ஒரு தவவேள்வி சித்தர், ஒரு முனிவர், முக்காலத்தையும் உணர்ந்தவர், கமண்டலம் ஏந்தி கையிலே உத்திராட்சத்தோடு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. எந்த விலங்கு வந்தாலும், ஒரு பூனை வந்தாலும் தடவி கொடுப்பார், எலி வந்தாலும் தடவி கொடுப்பார், புறா வந்தாலும் தடவி கொடுப்பார், யானை வந்தாலும் தடவி கொடுப்பார், சிங்கம் கரடி வந்தாலும் தடவி கொடுப்பார். அவ்வளவு விலங்கினத்தின் மீது பக்தி கொண்டவர். எப்படி நம்முடைய வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னா அதை பார்த்து பார்த்து வாடுறது அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த எந்த ஆரோக்கியத்திற்கும் உட்படாத, உடல் நலிவுற்ற, உடம்பெல்லாம் நோய்வாய்ப்பட்ட ஒரு நாய் அவர் அருகிலேயே எப்போ பார்த்தாலும் அப்படி பார்த்து சுற்றி சுற்றி வரும். அவர் என்ன பண்ணுவார்? டெய்லி 2 ரொட்டி துண்டை எடுத்து அந்த நாய்க்குட்டிக்கு போடுவார் ஞானி தவவேள்வி சித்தர். அந்த நன்றியுடைய நாய் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஓநாய் துரத்தி கொண்டு வந்தது. ஏன்? இந்த நாயை அடிக்கக்கூடிய வல்லமை ஓநாயிடம் இருந்தது. இந்த அடைக்கலம் அபயம்னு எங்கே வரும்? இந்த சித்தர்கிட்ட தான் வந்தது. சித்தருக்கு இதை பார்த்தோன்னே இந்த காட்சி பிடிச்சது. பக்கத்தில் இருந்த கமண்டலத்து நீரை எடுத்து இந்த நாயினுடைய முகத்தில் ஒரு மந்திரத்தை சொல்லி தெளித்தார். அது ஓநாயாக மாறிடுது. அப்படி திரும்பினிச்சுல அந்த ஓநாய் பயந்து ஓடிடுச்சு. அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு சிறுத்தை துரத்திட்டு வந்தது. வழக்கம் போல் இவர்கிட்ட வந்தார், தண்ணி தெளித்தார், சிறுத்தையாக மாற்றிடுது. ஓநாய் மறுநாள் சிறுத்தையானது. 3வது நாள் சிங்கமாக மாறிடுச்சு. காட்டுக்கே ராஜா. ஒன்றும் பண்ண முடியல. ஓநாயாக, சிறுத்தையாக, யானையாக மாறி சிங்கமாக மாறிடுச்சு. சிங்கம் மகாராஜா. அதுக்கு மேலே வீழ்ச்சிக்கு ஒன்றுமே இல்லை. இன்னொரு சிங்கம், இதுவும் நம்மளை மாதிரி சிங்கம், இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு திருப்பி போச்சு. இந்த சிங்கம் ஒரிஜினல் சிங்கமா? இல்லை, முதல் நாய்க்குட்டியாக இருந்தது, உடம்பெல்லாம் வியாதி, ஓநாயாக மாறியது, பிறகு சிறுத்தையாக மாறியது, 3வது நாள் யானையாக மாறியது, இப்போ கடைசியில் சிங்கமாக மாறிடுச்சு. இதற்கெல்லாம் யாருடைய தவம் காரணம்? முனிவனுடைய தவம் காரணம், அவரால் தெளிக்கப்பட்ட மந்திர தண்ணி காரணம். ஆனால் இந்த சிங்கம் அப்படி அந்த பதவி வந்தோடனே, அந்த நாற்காலி அப்படி கம்பீரமாக காட்டுக்கு, அதுக்கு மேலே ஒரு அரசன் இல்லைல்ல. அந்த மனம் என்ன நினச்சதான் பரம்பரை குணம்னு சொல்லுவாங்க. அதற்கு பேர் நம்முடைய முன்னோர்கள். நம்ம தான் சிங்கமாயிட்டோமே, நம்மளை மிஞ்சிய ஒருத்தன் இல்லையே. அப்போ இந்த ஞானியினுடைய தண்ணினால் நம்ம மாறினா கூட இந்த ஞானியை நமக்குள்ளே அடக்கிக்கணும். நம்ம வயிற்றுக்குள்ளே இந்த ஞானியை கொண்டு போயிட்டா என்ன, இந்த வயிற்றுக்குள்ளே இந்த ஞானியை கொண்டு போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஞானி கண்மூடி ஜபம் பண்ணக்கூடிய பின்னாடி பக்கமாக வந்து இந்த ஞானியை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற சிந்தனையோடு வந்தோன்னே பக்கத்தில் இருக்க அந்த தண்ணியை எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லி பின்னாடி அப்படி ஞானி தெளித்தாராம். அது திருப்பியும் சொறி சரங்கு வந்த நாயாக மாறிடுச்சு. எப்படி அந்த கதையில் பதிவு படுறாங்க? நாயின் குணத்தை நம்மால் மாற்ற முடியவில்லை. அதுபோலத்தான் மனிதர்களும் என்று நினைத்தால் இல்லை. நாம் சாதாரணமாகவா இருக்கின்றோம்? ஒன்றுமே வழி இல்லைன்னு பழனி முருகன்கிட்ட போய் கேட்குறோம், முருகா எனக்கு அப்பா அம்மா கிடையாது, மாமா வீட்டில் தான் இருக்கேன், எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். முருகனுடைய அருளால் அந்த பழனி ஆண்டிங்கிற பையன் எக்ஸாமில் பாஸ் பண்ணான். அடுத்து முருகா அரசாங்க வேலைக்கு போகிறேன், நீ தான் உதவணும், வேலையும் கிடைக்க வச்சான். முருகா மத்திய சர்க்கார் வேலையாக கிடைக்கணும், அவன் தான் அந்த பேங்க்குக்கே மேலாளர், மாதம் 2 லட்சம் சம்பளம். நேராக வந்தால் 2000 ரூபா உண்டியில் போட்டான், 2000 ரூபா உண்டிக்கும் கொடுத்தான். உண்டின்னா சாப்பாடு, அன்னதானமும்.
அடுத்து 3 மாதம் கழித்து வந்தான். ஹோட்டல் சாப்பாடுக்கு ரொம்ப நாள் உடம்பு ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் கேட்டான், மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் திருப்பி 3 வருஷம் கழித்து மனைவியோடு வந்து முருகா ஒரு பிள்ளை பேர் கேட்டான். நீங்கள் ஒரு செய்தியை கேட்கணும். இதே நம்ம சென்னையில் இருக்கோம், திருச்சிக்கு ட்ரெயினில் ஏறுறோம், கையில் 100 ரூபாய்க்கு 10 ரூபாயாக மாற்றிருக்கோம். ஒரு அந்த ட்ரெயினில் பொருள் விற்கிறவங்க அதை சுத்தப்படுத்துகிறவங்க வருவாங்க, இந்தாப்பா 10 ரூபான்னு கொடுப்போம். 10 பேருக்கு கொடுத்துட்டோம். 11ஆவதாக ஒரு ஆள் முதல்ல வாங்கினான்னு அவனே திருப்பி வந்தால் நமக்கு கோபம் வரும். வந்தவங்களே வர்றீங்களான்னு. நம்ம இப்போ கோவிலில் அன்னதானம் பண்ணுவோம், முதல் ரவுண்டில் உட்காந்து சாப்பிட்ருப்பான், 3ஆவது ரவுண்டுக்கு டப்பா எடுத்துகிட்டு வருவான், வந்தவனே திருப்பி அன்னதானம் வாங்கினா இதே உனக்கு வேலையாக போச்சும்போம். ஒருவர் ஒரே செயலை திரும்பி செய்தால் நமக்கு அந்த பரம்பரை குணத்திற்கு கோபம் வருகிறது. ஆனால் பகவான் முருகனிடத்தில் போய் வேலை கேட்கின்றான், திருமணம் கேட்கின்றான், பிள்ளை கேட்கின்றான். ஒரு முறையாவது அவன் கோபப்பட்டிருக்கிறானா? அவனுடைய குணம் குறைவில்லாது அருளை வழங்குகிறது, குறைவில்லாது அருளை வழங்குகிறது. எப்படி முடிக்கிறாள்? பசித்த பிள்ளைக்கு தாய் எப்படி பரிவோடு பால் கொடுப்பாளோ, பின்ன பால் வேணும்னா அது எங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுமா, ஸ்கூலுக்கு போகுமா, அடுத்த வீட்டுக்கு போகுமா, தாயிட்ட போகுமே. அதுபோல் இந்த மனிதன் அறிவு பசி எடுக்கின்ற போதெல்லாம் கருணை பசி ஆகிய அன்னையாகிய கடவுளிடத்தில் போனால் அவனுடைய குணத்தை அறிந்து தெரிந்து புரிந்து எப்படி தாய் பால் கொடுப்பாளோ அதுபோல கடவுள் இல்லை என்று சொல்லாது அருளை வாரி வழங்குவான். எனவே உன்னுடைய குணத்தை செம்மைப்படுத்தினால் குணம் நாடி குற்றமும் நாடி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.